அந்த ஃபோட்டோஸை எடுத்து இவங்க மாஃப் பண்ணி அந்த பொண்ணுக்கே வந்து த்ரெட்டன் மாதிரி அனுப்புவாங்க. லைக் ஒரு செக்ஸ் வீடியோ க்ரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சு நாங்கள் சொல்லுறதுல நீங்கள் பண்ணணும். அதை பார்த்து அந்த பொண்ணு பயந்துட்டான். பயந்து போய்ட்டு அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போகணும், அங்கே போய்ட்டு நான் அனுப்புகிற ஆளுங்க கூட செக்ஸ் வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சொன்ன உடனே நம்ம பொண்ணு வந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணால் திருப்பி ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து இந்த வீடியோ அனுப்புகிறாங்க. அதை அனுப்பிச்ச பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மார்னிங் எழுந்து பார்த்தா அவங்களோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்களோட நார்த் ஈஸ்ட் குரூப்னு இருக்காங்க, அந்த குரூப்பில் சர்க்குலேட் பண்ணுறாங்க. அதில் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணோன்னா இந்த பொண்ணால் தலை காட்ட முடியல வெளியே. 1 வீக்காக பொண்ணு வெளியே வரல. அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை அடிக்கிறாங்க. இப்போ ஏஐ மூலமாக அந்த பொண்ணோட வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியா எல்லா சோஷியல் மீடியா கனெக்டட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம். அந்த ஃபோட்டோ எடுத்த பிறகு அந்த ஃபோட்டோ வந்து டீப் ஃபேக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து பொண்ணோட ஃபோட்டோவும் ஒரு செக்ஷுவல் வீடியோ கம்பேர் பண்ணி ஃபேஸ் மட்டும் மாற்றலாம். எங்களுக்கு என்ன டவுட்னா, ஒன்று வந்து ஊபர் மூலமாக வந்திருக்கும், அப்படி இல்லைனா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களே வந்து இந்த மாதிரி மோட்டிவ் பண்ணியிருக்கலாம், செக்ஷுவல் மோட்டிவாக பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பொண்ணை வந்து எப்படி த்ரெட்டன் பண்ணாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இந்த பொண்ணோட பார்த்திங்கன்னா ஃபேஸை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு இது வேறு ஆள், இந்த பொண்ணு அந்த ஆளை வந்து செக்ஸ் பண்ணுற மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சொன்னதுக்காக உடனே வீடியோ க்ரியேட் பண்ணி அந்த பொண்ணும் அப்புறம் ஒரு ஆளுக்கு பண்ணுற மாதிரி வீடியோ ரெடி பண்ணி ஏஐ சம்மந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அது கம்ப்ளைண்ட் ரிகார்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் சில ஃபோட்டோஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஃபேக்காக. அதை க்ரியேட் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி மிரட்டினாங்க ஃபஸ்ட்டு. ஆக்சுவல் சின்னாடி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பொண்ணு வந்து மணிப்பூர் ஸ்டேட்டுங்க, இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க சென்னையில். ஒர்க் பண்ணும்போது நம்ம எப்படி ஊபர், ஓலா புக் பண்ணுவோம்ல, அது மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. புக் பண்ணிட்டு லைக் ஃபஸ்ட் டைம் புக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு சேம் பர்சன் தான் வந்திருக்காங்க. வந்தவொன்னே பேசியிருக்காங்க கூட, பேசிட்ட பிறகு நம்பர் வாங்கியிருக்காங்க, ஃபோன் நம்பர். அதேமாதிரி நம்ம பே பண்ணால் கூட ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்க, மேடம் பே பண்ணிட்டீங்களா, இல்லை லொக்கேஷன் வந்த பிறகு கால் பண்ணுவாங்க, ஃபோன் நம்பர் கால் பண்ணுவாங்களே, அந்த நம்பரை எடுத்துகிட்டு அந்த நம்பர் மூலமாக சோஷியல் மீடியாவில் போய்ட்டு அந்த நம்பரை டைப் பண்ணி நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், டெலிகிராம் அக்கௌண்ட் எல்லாமே லிங்க் வந்துடும். அந்த லிங்க் உள்ள போயிட்ட பிறகு அந்த பொண்ணோட ஃபோட்டோஸ்லாம் வந்துடும். அந்த ஃபோட்டோஸை எடுத்து இவங்க மாஃப் பண்ணி அந்த பொண்ணுக்கே வந்து த்ரெட்டன் மாதிரி அனுப்புவாங்க. லைக் ஒரு செக்ஸ் வீடியோ க்ரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சு நாங்கள் சொல்லுறதுல நீங்கள் பண்ணணும், அப்படி பண்ணலன்னா உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாருக்கும் பப்ளிஷ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு பயந்துட்டான். பயந்து போய்ட்டு அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு ஹோட்டல் ரூமுக்கு போகணும், அங்கே போய்ட்டு நான் அனுப்புகிற ஆளுங்க கூட செக்ஸ் வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா நான் உங்களை விட்டுறேன், அப்படி இல்லைனா உங்கள் வீடியோஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறேன் இமீடியட்டான்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நம்ம பொண்ணு வந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டான். பிளாக் பண்ணால் திருப்பி ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாங்க. க்ரியேட் பண்ணி திருப்பி டெக்ஸ்ட் பண்ணாங்க. திருப்பி டெக்ஸ்ட் பண்ண உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து இந்த வீடியோ அனுப்புகிறாங்க. அதை அனுப்பிச்ச பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா, இவங்க திருப்பி பயந்துட்டு திருப்பி அந்த பர்சனுக்கு ஓகே சொல்லுங்கள் சார் என்ன பண்ணணும்னு சொல்ல உடனே, முதல்ல ஒரு ஹோட்டலுக்கு போ, அங்கே போய்ட்டு அந்த லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டு அங்கே நான் சொல்கிற மாதிரி வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு, இதை சொன்னாங்க. இதை திருப்பி அவங்க அக்காட்ட சொன்னோன்னா அக்கா சொன்னாங்க, அவங்க கமிஷன் ஆஃபீஸ் போகலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் தான் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண போனோம். ஆக்சுவல் சின்ன எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, பொண்ணு வந்து ஒரு ஃப்ரைடே வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சாட்டர்டே மார்னிங் திருப்பி வேலைக்கு போகணும். மார்னிங் எழுந்து பார்த்தா அவளோட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஃபேஸ்புக்கில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்களோட நார்த் ஈஸ்ட் குரூப்னு இருக்காங்க, அந்த குரூப்பில் சர்க்குலேட் பண்ணுறாங்க. அதில் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணோன்னா இந்த பொண்ணால் தலை காட்ட முடியல வெளியே. 1 வீக்காக பொண்ணு வெளியே வரல. அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை அடிக்கிறாங்க. இப்போ நீங்களே ஒரு சின்ன நினச்சிங்களேன், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஹேப்பன் ஆச்சுன்னா, தமிழ்நாட்டில் ஆச்சுன்னா எப்படி சின்ன ஆகும்னு பார்த்துங்க. லைக் நார்மல் காமன் ஹவுஸ் பீப்புளில் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்க பொண்ணோட மைண்ட் செட் எப்படி ஆகும், சம்டைம் இட் அட்டெம்ப்ட் டு சூசைட் ஆல்சோ. ஆனால் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட் லாஸ்ட் வீக் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு வந்து எனக்கு ஒரு 2 days டைம் கொடுங்க, கமிஷன் ஆஃபீஸர் கேட்டாங்க, நாங்கள் நடவடிக்கை இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் நடந்தது வரைக்கும். இப்போ ஏஐ மூலமாக அந்த பொண்ணோட வந்து ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியா எல்லா சோஷியல் மீடியா கனெக்டட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம். அந்த ஃபோட்டோ எடுத்த பிறகு அந்த ஃபோட்டோ வந்து டீப் ஃபேக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து பொண்ணோட ஃபோட்டோவும் ஒரு செக்ஷுவல் வீடியோ கம்பேர் பண்ணி ஃபேஸை மட்டும் மாற்றலாம். அதை ஃபேஸை மட்டும் மாஃப் பண்ணி இந்த 5 வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 வீடியோ சர்க்குலேட்டாக இருக்குது. அதேமாதிரி ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 5 ஃபோட்டோ, அதில் வந்து எல்லாமே சர்க்குலேட் பண்ணிட்டாங்க ஃபேஸ் மாஃபிங் பண்ணி. ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். நேச்சுரலாக பண்ண முடியுமா? வீடியோஸில் நேச்சுரலாக பண்ணலாம், ஆனால் அதில் வந்து நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் வெதர் இது வந்து ஏஐ மூலம் க்ரியேட் பண்ணியிருக்கா இல்லை நார்மலாக க்ரியேட் பண்ணியிருக்கான்னு. அதேமாதிரி நம்ம நேச்சுரலாக பார்த்தா கூட லாஸ்ட் எண்டிங்கில் வந்து தெரிஞ்சிடும் ஃபேஸ் மாப்பிங்காக இல்லையான்னு. அதேமாதிரி இந்த 2 வீடியோலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்டிங்லேயும் நீங்கள் பார்க்கலாம் ஃபேஸ் மாப்பிங் தான். எங்களுக்கு என்ன டவுட்னா,
ஒன்று வந்து ஊபர் மூலமாக வந்திருக்கும். அப்படி இல்லைனா அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்களே வந்து இந்த மாதிரி மோட்டிவ் பண்ணியிருக்கலாம், செக்ஷுவல் மோட்டிவாக பண்ணியிருக்கலாம். அந்த டவுட் தான் இருக்குது எங்களுக்கு. ஆனால் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக யாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எங்களுக்கு இங்கே டவுட் இருக்குது, இல்லைனா ஃப்ரெண்ட் சர்க்கிள் டவுட்டாக இருக்குன்னு தான் போட்டிருக்கோம். அவங்க ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளாக வீட்டிலேருந்து வெளியே வரல, 1 வாரமாக அழுதுன்னு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா தான் ஃபோன் பண்ணி பொண்ணை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. நீங்கள் தான் பண்ணியா இல்லை இப்படி அந்த மாதிரிலாம் கேட்டு. ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல. அதேமாதிரி அவங்க அண்ணெல்லாம் வந்து அடிச்சிட்டாங்க பொண்ணை. சார் எல்லோரும் உங்களுக்கு எதாவது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க எல்லான்னு. ஆனால் ஒன்ஸ் இது வந்து ஃபேக்குன்னு தெரிஞ்சவொடனே அவங்களோட கம்ப்ளீட் ரியாக்ஷனை வேறு. கம்மிங் அப் அவங்களே வராங்க இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணணும் சார், இதை விடக்கூடாது, ஏன்னா இது மாதிரி வேறு எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது, இதான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் இந்த தமிழ்நாட்டில். ஃபேமிலி குரூப் பார்த்தீங்கன்னா லைக் நார்த் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காங்க. அதில் சென்னையில் வாழ்கிற நார்த் ஈஸ்ட்டுக்கு அவங்க தனி குரூப் இருக்குது. அதேமாதிரி மணிப்பூரில் நார்த் ஈஸ்ட் குரூப் ஒன்று இருக்குது. எல்லா குரூப்லேயும் அவங்க ஃபோட்டோவை போடுறாங்க. ஏன்னா இப்போ இந்த பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலாக இருக்காங்க. ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் என்ன, அந்த பொண்ணு எந்தெந்த குரூப்பில் இருக்கா, யார் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா, அவங்களுக்கு மட்டுமா பர்டிகுலர் ஷேர் பண்ணுறாங்க. அது ஷேர் பண்ணோன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பயம் வந்துடும். அது ஒரு விதமாக பயத்தை க்ரியேட் பண்ணிட்டு அப்புறம் வந்து அவங்க பிளாக்மெயில் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த டார்கெட் வந்து நார்த் ஈஸ்ட் பண்ணாங்களே இப்போ ஃபஸ்ட் அவங்க தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பா இருப்பாங்க, இல்லை பியூட்டி பார்லர்ஸில் இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக கன்வீனியாக போகுது. ஏன்னா இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் யாரும் எடுக்க மாட்டாங்க, இவங்களை வந்து அந்த ஒரு இதுவாக தான் பார்ப்பாங்க சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்குது, தாட் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அப்படிலாம் இப்போ எதுவுமே இல்லை. எல்லோரும் வராங்க, எல்லோரும் ஒர்க் தான் பண்ணுறாங்க. அவங்களோட டிக்னிட்டி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி நேம் இருக்குது. அந்த நேமை ஸ்பாயில் பண்ணுற குரூப் தான் இந்த குரூப். இப்போ இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னா இப்போ இதை பார்த்து மற்ற பொண்ணுங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி தமிழ்நாட்டு பொண்ணுங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணல தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் நடந்திருக்கு, ஆனால் இது வரைக்கும் யாரும் பண்ணல. இனிமேல் எல்லாரும் பண்ணணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக எஜுகேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணலாம், ஹெல்த் பர்பஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா மணி மோட்டிவ், செக்ஸ் மோட்டிவ் தான் யூஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம். ஆனால் இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா நம்மளோட ப்ரைவசி நம்ம தான் பார்த்துக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா டேரெக்டாக ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் சர்க்குலேட் ஆனால் கூட நோ இஷ்யூ. நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அதை டேரெக்டாக பிளாக் பண்ணுறாங்க. ஆனால் இது ஃபேக். ஆக்சுவலாக உங்களுக்கும் தெரியும், நீங்கள் மற்றவங்களுக்கும் தெரியப்படணும் இந்த மாதிரி ஃபேக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் லைக் ஃபிசிக்கலி லைக் எமோஷ்னலி அவள் ரொம்ப டேமேஜ் இருந்தா. ஆக்சுவலாக லைக் யார்கிட்ட பேசாமல் தான் இருந்தால். ஸோ ஒன்ஸ் நாங்கள் போய் பேசும்போது தான் அவளுக்கு புரிஞ்சுது, ஓகே இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ அப்புறம் நாங்கள் ப்ரூஃப்லாம் எடுத்து காமிச்சோம். இதுக்கு மேலே இதுமாரி நம்ம ஆக்டர்ஸும் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். ஸோ அந்த ப்ரூஃப்லாம் காமிச்சோன்னா தான் அந்த பொண்ணுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து சரி மற்றவங்க எந்த பொண்ணும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுறாங்க. ஃபஸ்ட் அவங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுவீங்கன்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஊபர் யூஸ் பண்ணுவேன் சார், நான் ஓலா யூஸ் பண்ணுவேன். வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஊபருக்கு போய் கீழே வெயிட் பண்ணுவோம். அந்த டைமில் பார்த்து ஊபர் டிரைவர் வந்துட்டாங்கன்னா அவங்க கால் பண்ணுவாங்க. சம்டைம் அவங்க பர்சனல் நம்பரில் பண்ணுவாங்க, சம்டைம் வந்து அவங்களோட அஃபிஷியல் நம்பரில் பண்ணுவாங்க. சம்டைமில் பர்சனல் நம்பர் பண்ணும்போது நம்ம நம்பர் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஒன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு மேடம் நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் சொல்லுவாங்க. அதுலேயும் உங்கள் நம்பர் ஷேர் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் பர்சனல் டேட்டா ஷேர் ஆகும்போது அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி தான் இதை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து கன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த நம்பரை வந்து நாங்கள் டவுட் படுத்த நம்பரை வந்து சேம் யூஸ் பண்ணி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இந்த நம்பருக்கும் இந்த ஃபேக்காக க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டுக்கும் லிங்க் இருக்கான்னு அப்படி செக் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் கோஆர்டினேட் லிங்க் இருக்குது. 98% லிங்க் இருந்தது. அந்த லிங்க்கு ப்ளஸ் ஐஎம்ஐ எல்லாமே நான் வந்து யூஸ் தான் கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட்டட் பை த சேம் பர்சன் வித் ஃபோன் நம்பர். அதெல்லாம் கம்ப்ளைண்ட்டை ட்ராஃப்ட் பண்ணி நாங்கள் வந்து போலீஸில் கொடுத்துருக்கோம். நடவடிக்கை ஒன்றும் எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. மார்ஃபிங் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபேஸ் தான் மார்ஃபிங் பண்ண முடியும், மற்றபடி பாடிஸ் எதாவது மார்ஃபிங் பண்ண முடியாது. ஒன்லி ஃபேஸை மட்டும் வாக் பண்ணலாம். அது நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே அந்த ஃபேஸ் வந்து லிட்டில் பிட் ஷேக் ஆகும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து ஒரிஜினல் ஃபேஸ் எது டூப்ளிகேட் ஃபேஸ்னு அப்படியே லைட்டாக டில்ட் ஆகும். அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னு. ப்ளஸ் அதேமாதிரி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது ஆன்லைனில் ஃப்ரீயாகவே இருக்குது. அந்த வீடியோ வந்து போட்டு நீங்கள் செக் பண்ணலாம், இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணுதா இல்லை ஒரிஜினலான்னு. அதில் வந்து காமிச்சு கொடுத்துரும் எத்தனை பர்சன்ட் ஒரிஜினல் லைக் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிலே ஒரு பர்சன்டேஜ் வந்துடும். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா 98% கிரியேட்டட் பை தான். அது பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக நாங்கள் ஃபஸ்ட்டு டவுட் படுறது ஊபர் தான் டவுட் பட்டோம். ஏன்னா அவன் தான் வந்து இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு டவுட் என்ன ஆச்சுன்னா ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிரியேட் பண்ணிட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்களே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒவ்வொரு பையனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சிட்டு அந்த பையனுக்கு வந்து இந்த பொண்ணோட ஃபேக்காக கிரியேட் பண்ணி வீடியோ அனுப்பிச்சிட்ட பிறகு அந்த பையன் இந்த வீடியோ வந்து இந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சிருக்கான். அந்த பொண்ணு பார்த்த பிறகு தான் அந்த பையன்கிட்ட ஹெல்ப்பும் கேட்டிருக்காங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் சொல்லியிருக்கான்னா எனக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் தெரியும், என் அங்கிள் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கான். பேசி வந்து நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் சொல்லி. ஆனால் திருப்பி வந்து அந்த ஸ்கேமர் இருக்கார்ல, அவர் வந்து மெசேஜ் பண்ணுற அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பெரிய பெரிய ஆள்லாம் தெரியும், அதனால் நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார். ஒரு 2 days கழித்து திருப்பி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறாரு. அதில் பார்த்திங்கன்னா அந்த பையனும் நம்ம பொண்ணும் 2 ஃபேஸும் மாஃப் பண்ணி 2 பேரும் செக் பண்ணுற மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி அதை வந்து இந்த பையனுக்கும் அனுப்புகிறாங்க, இந்த பொண்ணுக்கும் அனுப்புகிறாங்க. அனுப்பிச்ச பிறகு இந்த பொண்ணு வந்து ஐயோ நம்ம ஃப்ரெண்டும் மாட்டிக்கிறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிட்டாங்க. ஃபீல் ஆகிட்டப்போ திருப்பி அந்த பையன்கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க.
ஹெல்ப் கேட்கும்போது வாங்க அவங்க கேட்குற மாதிரியே பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம ஹோட்டல் போய்ட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணலாம் சொன்னோன்னே போயிருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க அக்கா வந்து அப்படிலாம் பண்ணாதீங்க, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டேரெக்டாக கூட்டின்னு வந்துட்டாங்க. இந்த தப்பு பண்ணதுனால ஏஐ வச்சு கிரியேட் பண்ணுறாங்களா, இந்த ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்க ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒரு கேங்கில் ஒரு குரூப்புன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் அந்த ஃபோட்டோஸை வந்து டெலகிராமில் சேல் பண்ணுறாங்க. ஒரு ஃபோட்டோ வீடியோக்கு பார்த்தீங்கன்னா $10 to $12 வாங்குறாங்க. அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரைவேட் அக்கௌண்ட். இது பப்ளிக்காக இருந்தால் யார் வேணால் பார்க்கலாம். ப்ரைவேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அட்மினுக்கும் அந்த மெம்பர்ஸுக்கு மட்டும் தான் கண்ட்ரோல் இருக்குது. அவங்க வந்து நம்மளோட ரெக்வஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த இதில் மெம்பராக ஆக முடியுமே. ஆகிட்டிங்கன்னா ஒரு வீடியோக்கும் ஃபோட்டோக்கும் வந்து எப்படி டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா பிட்காயின்ஸ், கிரிப்டோ காயின்ஸ். பிட்காயின்ஸ் கிரிப்டோ எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம திருப்பி வந்து ஹேக் கூட பண்ண முடியாது. எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அந்த ரிட்ரீவ் கூட பண்ண முடியாது. இதுதான் இப்போ நடக்குது. இந்த ஏஐஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆக்டிவேட்டில் இருந்தால் மட்டும் நெருங்க முடியும். டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பர்சன் யாரும் நெருங்கவே முடியாது. அன்டில் தட் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம ஒரு டவுட் போடுறோம்ல, அந்த பர்சனோட ஃபோனை சீஸ் பண்ணணும். மொபைல் சீஸ் பண்ணால் மட்டும் நம்ம வந்து யாருக்கு கண்டுபிடிக்கலாம், இல்லைனா நெருங்கக்கூட முடியாது. அதுதான் இது ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ நான் சொல்கிறேன் ஏஐ. அதனால் எல்லோரும் அவங்களோட ப்ரைவசி, அவங்களோட சேஃப்டியை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது நீங்கள் தான் வந்து ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் வந்தது, கிப்லி ஸ்டைல்னு ஒரு ஆர்ட் பார்த்தீங்களா. ChatGPTல நம்ம ஒரு ப்ரைவேட் ஃபோட்டோ இருக்குது, அதை நம்ம போட்டோன்னே அது ஒரு இந்த கார்ட்டூன் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ மூலம் தான் பண்ணுறாங்க. அதில் நம்ம போடுற ஃபோட்டோவே வந்து நம்ம டேட்டா வயலன்ஸ் தான் இது ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம போடுற ஃபோட்டோவை அதெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுது. அது நீங்கள் யார் வேணால் போய் ChatGPTல இந்தமாரி ஃபோட்டோ போட்டால் அந்த லிஸ்ட்டை கொடுங்கன்னா அந்த லிஸ்ட்டு வந்துடும். அதில் வரும்போது உங்களோட டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். அந்த டேட்டா வச்சு மிஸ்மேட்ச் பண்ணலாம். ஏஐ என்பது கம்ப்ளீட்டான ஆபத்து தான். அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு தனியாக ஒரு ஏஐ சட்டம் க்ரியேட் பண்ணோம். இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டாக 2 சட்டம் தான் இருக்குது ஏஐ ரிலேட்டடாக. ஆனால் ஐடி ஆக்ட் தவிர ஏஐக்குன்னு ஒரு ஆக்ட் க்ரியேட் பண்ணணும். இது வந்து வெரி சிம்பிளுங்க. எல்லாருக்கும் நீங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அதேமாதிரி ப்ரைவசி அவங்களே பார்த்துக்க சொல்லுங்கள். அதேமாதிரி இப்படி ஏதாவது ஒரு நடந்தால் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதேமாதிரி இது உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நடக்குது அதை முதல்ல அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா அவங்க ஒரு கன்க்ளூஷன் வந்துடுவாங்க ஒன்ஸ் இதை பப்ளிஷ் ஆச்சுன்னா. அது பண்ணாமல் இருக்க அவங்களுக்கும் கொஞ்சம் நீங்கள் தான் சொல்லணும். நம்ம ஸ்கூல் படிக்கிற பசங்களே இதை பற்றி பண்ணலாங்க. ஏன்னா இப்போ ஏஐ வந்து அவ்வளோ ஓப்பனாக இருக்குது. யார் வேணால் கற்றுக்கலாம் ஏஐ. அதை வந்து நல்லதுக்கும் பண்ணலாம், கெட்டதுக்கும் பண்ணலாம். ஸோ எல்லாம் அவங்களோட மைண்ட் செட் தாங்க. இப்போ நம்ம நல்லது பண்ணால் நல்லது பண்ணலாம், கெட்டது பண்ணால் கெட்டது பண்ணலாம். வேறு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த இன்டர்வியூ கொடுக்குறது இப்போ எல்லாத்தையும் ஓப்பனாக நான் எதுக்கு பேசுகிறேன்னா, ஒரு கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண தான். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இல்லை, நீங்கள் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிரேக்கப் ஆச்சு, உங்கள் பாய் ஃப்ரெண்டே அப்லோட் பண்ணுறதுனா கூட நீங்கள் வெளியே வாங்க. ஃபஸ்ட்டு வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் எல்லாமே ஸ்டாப் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் சொசைட்டிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பொண்ணை வந்து எப்படி த்ரெட்டன் பண்ணாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இந்த பொண்ணோட பார்த்திங்கன்னா ஃபேஸை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு இது வேறு ஆள், இந்த பொண்ணு அந்த ஆளை வந்து செக்ஸ் பண்ணுற மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு. ஓகேங்களா. இது வந்து இன்ஸ்டாகிராமில். அதுக்கப்புறம் இதுதான் ஃபேஸ்புக்கில். இதுதான் லாஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்காக உடனே வீடியோ க்ரியேட் பண்ணி அந்த பொண்ணும் அப்புறம் ஒரு ஆளுக்கு பண்ணுற மாதிரி வீடியோ ரெடி பண்ணி ப்ளஸ் அந்த பொண்ணோட நேமு, அந்த பொண்ணு எந்த ஊர்லேருந்து வராங்க அதெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து வேலை பார்க்க வரல, இவங்க இதை தான் பண்ண வராங்க சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்களோட குரூப்பில் அப்புறம் நார்த் ஈஸ்ட் குரூப்பில் எல்லா சோஷியல் மீடியா இதை தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்படி இந்த மாதிரி வீடியோ யாராவது க்ரியேட் பண்ணாலும் பிக் பண்ணாலும் நீங்கள் டேரெக்டாக சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணி இதெல்லாம் ப்ளாக் பண்ணிடலாம். ப்ளாக் பண்ணிட்டு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. தேங்க்யூ.